சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கோரிக்கை நிறைவேறியது. அதற்குத்தான் இன்று உன்னை தேடி இதை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். பிள்ளையே, இப்போது நீ நம்பிக்கையுடன் இரு. நான் சொல்வதை முதலில் கேள். நீ எதை செய்ய ஆரம்பித்தாலும் அதை நம்பிக்கையுடன் செய்து முடி. நம்பிக்கையுடன் இதை செய்து முடிக்கலாம் என்று உன் மனம் நினைக்கும் போது அது சரியாக நீ செய்து முடிப்பாய். பிள்ளையே, உன் சாயப்பாவிடம் கேட்கிறாய். இதுவரை நான் வேதனைகளும் வாழ்க்கைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மன கஷ்டமும் போராட்டங்கள் தான் இருக்கிறது. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை சாயப்பா என்று என்னிடம் நீ சொல்வதை நான் கேட்டேன். பிள்ளையே, உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொள்ள உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ ஒன்றை தெரிந்து கொள். வாழ்க்கை வாழ்வதற்கே பிள்ளையே, நடந்ததையே நினைத்து கொண்டு கவலைப்படக்கூடாது. உன் சாயப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டாய். தேவையில்லாத விஷயங்களே நீ சென்று பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதே. பிரச்சனை இருக்கும் இடத்தில் நீ வாக்குவாதம் செய்யாதே. அது உன் நிம்மதியை தான் கெடுக்கும். தேவையில்லாததை நினைத்து கொண்டு கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை பிள்ளையே. உன் நிம்மதி தான் எனக்கு நிம்மதி. உன் மனதை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள் தான் உன்னிடம் சண்டைக்கும் வருகிறார்கள். அமைதியாக கடந்து வந்துவிடு. அதற்கான பலனை அவர்கள் பெறுவார்கள். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். என்னை சரணடைந்து விட்டால் போதும். பிள்ளையே, இனி எதற்கும் பயப்படாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய பாதை என்னை நோக்கி இருக்கும். நான் உன்னை நல்வழியை காட்டுவேன் உனக்கு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ தைரியமாக இரு. நீ நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்று தானே என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு தான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன். உன் மனதில் எவ்வளவு கஷ்டங்கள், உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கொண்டு வருவேன். பிள்ளையே, நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக நான் நடத்தி கொடுப்பேன். நீ எதை எல்லாம் நீ நினைத்து கவலைப்பட்டிருந்தாயோ அதையெல்லாம் தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவது உன் சாயப்பாவுடைய பொறுப்பு. பிள்ளையே, இனி எதையும் நினைத்து கொண்டு கண் கலங்காதே. நீ நினைத்தது உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளையே, உன்னை என்றும் கவசம் போல் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி அவர்கள் உன்னை எதுவும் செய்ய முடியாது. இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற கஷ்டங்களை நினைத்து கொண்டு கவலைப்படாதே. தைரியமாக இரு. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நீ கேட்டதை நான் தருவேன். உன்னை யாரும் குறை சொல்லாத அளவிற்கு உன்னை உயர்த்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வரப்போகிறாய். நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். பிள்ளையே, உன்னுடைய பல நாள் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஓர் முடிவுக்கு வரப்போகிறது. உனக்கான அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் உன் வாழ்க்கையில். இனிமேல் எல்லாம் நல்லதாக நடக்கும். நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் தானே உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கிறார்கள். கவலைப்படாதே பிள்ளையே.
இனி இதுபோல் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன். உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கு உன் சாயப்பா அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி உனக்கு எல்லாமே நல்லதாக நடத்தி கொடுப்பேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எந்த அளவிற்கு நீ இதை எதிர்கொண்டு வருகிறாய் என்று தான் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் ஓர் அனுபவம். இதை புரிந்து கொண்டு முன்னேறி வருபவர்கள்தான் ஜெயிப்பவர்கள். கஷ்டங்கள் வந்துவிட்டதே என்று கவலைப்பட்டு சோர்ந்து விடாதே. கஷ்டங்களை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். அத்தனையும் தைரியமாக கடந்து வந்தால் போதும். நீ எதையும் சாதிக்கலாம் பிள்ளையே. கடந்து போன நாட்களை நினைத்து கொண்டு கவலைப்பட்டிருந்தால் உன் வாழ்வில் இருக்கின்ற மகிழ்ச்சியை நீ இழந்து விடுவாய். கவலைப்படாதே பிள்ளையே. எதையும் பற்றி யோசிக்காதே. உனக்கான நல்லதை உன் சாயப்பா நடத்தி கொடுப்பேன். எப்போதும் எதையாவது யோசித்து கொண்டிருக்கிறாய். பிறகு அதையே நினைத்து கவலைப்படுகிறாய். இப்படியே இருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? இல்லையே. முதலில் தேவையில்லாததை யோசிப்பதை நிறுத்திக்கொள். உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். அத்தனையும் கடந்து வர உனக்கு மனதைரியத்தை நான் தருவேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தூசாக நீ நினைக்கும்படி உனக்கு மனதைரியத்தை தரப்போகிறேன். பிள்ளையே, எந்த ஓர் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தாலே உனக்கு வேண்டியது அத்தனையும் உன்னிடம் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவேன். உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். கவலைப்படாதே பிள்ளையே. இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?